நான் என் லோனை ஃபஸ்ட்டு கட்டுறதா இல்லை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த லோனை ரீபே பண்ணிக்கலாம்? 5 லட்சத்தை வச்சு நான் வந்து என்னோட லோனை ரீபே பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்லாம் வருது சார். இப்போ மெடிக்கல் பில்லாக இருக்கலாம், இல்லை என்னோட வேலையே போகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவில் இன்வெஸ்டிங்க்கு இருக்க சேஃபான ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன சார்? நம்ம வந்து நம்மளுடைய இன்கம் ஏற ஏற நம்ம லைஃப் ஸ்டைலை பெருக்கிக்கிறோம் பாருங்கள், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. மொத்த இஎம்ஐஸ் ஒரு 30% மேலே போகக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே போச்சுன்னா என்னோட லோனை நான் சீக்கிரமாக ரீபே பண்ணுறதுனால என்னோட கிரெடிட் ஸ்கோரில் ஒரு இம்பேக்ட் இருக்கும்ல சார்? ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற இடங்கள்லாம் வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அஃபோர்டபுள் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற இடத்துல. வணக்கம் சார். வணக்கம் சார். மக்கள் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது சார். அதில் முக்கியமான டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடனை கட்டுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படின்ற விஷயம். அது சம்மந்தமாக நம்ம ஒரு ரீல் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். அது நல்லா போச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஃபில்டர் பண்ணி நான் அந்த கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். அது உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி சார், ஆடியன்ஸ்ட்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அவங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ அது நம்ம அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா சார், இப்போ என்கிட்ட 5 லட்ச ரூபாய் இருக்குது, நான் என் லோனை ஃபஸ்ட்டு கட்டுறதா இல்லை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த லோனை ரீபே பண்ணிக்கலாமா? சரி, 2 விதமும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றது பார்க்கணும், அண்ட் நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன அப்படின்றது பார்க்கணும். ஸோ இப்போ லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சில இடத்துல வந்து 8% இருக்கும். நம்ம வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் அதை விட அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஹவுசிங் லோன், இந்த மாதிரி பெரும்பான்மையான லோன்ஸில் வந்து 8% அந்த மாதிரி இருக்கும். அதே சில இடத்துல வந்து இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனெல்லாம் வந்து 18%லேருந்து 36% வரைக்கும் இருக்கும். இந்த 18லேருந்து 36% இருக்கிற இடங்களில் வந்து டெஃபினட்டாக லோனை பே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை லோன் ரேட்டே வந்து 7.5-8% இந்த ஹோம் லோன் ரேட் மாதிரி இருந்தது அப்படின்னா அதை விட அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அந்த அதிகமாக ஏர்ன் பண்ண முடிஞ்சது என்னென்னா டெஃபினட்டாக ஒரு சிங்கிங் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதுலேருந்து வர்ற வளர்ச்சி வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பன்சேட் பண்ணிடும். அதனால் அது வந்து கன்சிடர் பண்ணலாம். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்ற விஷயம் இந்த ரீசனுக்குள்ளே எப்படி ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹோம் லோன் இருக்குது. அந்த ஹோம் லோனுக்கு இப்போ செக்ஷன் 80C வந்து அப்ளை ஆச்சு அப்படின்னா நான் இஎம்ஐ கம்மியாக தான் கட்டுவேன். ஸோ அதனால் அதை நான் கட்டிக்கிட்டு என்னோட லம்சம் அமௌண்ட் 5 lakhs இருக்குல்ல, அதில் எங்கேயா கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ 80C அப்படின்றது வந்து நம்மளுடைய ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து அப்ளிகபிளாக இருக்கக்கூடியது. 80Cயோ இல்லை வந்து செக்ஷன் 24B வந்து இந்த ஹவுசிங் லோனுக்கு வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த வருஷம் வந்து பெரும்பான்மையாக பேசப்படுறது வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம். இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து குறைவான ஸ்லாபில் இருக்கக்கூடிய ரேட்ஸு அந்த 30% வந்து 24 lakhs மேலே தான் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து டெஃபினட்டாக வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்து பெட்டராக இருக்கும். அப்போ இந்த 80Cயோ 24Bயோ பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணாது. எங்கே வந்து அவங்க வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே எடுத்து ஆகணும் அப்படின்றாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த ஹவுசிங் லோனோ இல்லை வந்து மற்ற லோன்ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போன வருஷம் மாதிரியே தொடருது. சார், இப்போ என்னோட 5 லட்சத்தை வச்சு நான் வந்து என்னோட லோனை ரீபே பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்லாம் வருது சார். இப்போ ஒரு மெடிக்கல் பில்லாக இருக்கலாம், இல்லை என்னோட வேலையே போகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு கார்பஸ் வந்து எப்பயுமே வச்சுக்கணும். முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது வந்து எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கணும். அது 3லேருந்து 6 மாதத்துக்கான மந்த்லி தேவைகள் டெஃபினட்டாக வந்து எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸில் இருக்கணும். இது எங்கே இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீப்பிங் அக்கௌண்ட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கலாம், இல்லை லிக்விட் ஃபண்டில் இருக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஃபர்தர் வந்து லோனோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ நீங்கள் பார்க்கணும். இப்போ லோனில் பர்டிகுலராக இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபா என் கையில் இருக்குது, அதை வந்து நான் வந்து எமர்ஜென்சி கார்பஸாக யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா அதையும் ஒரு ப்ரொவிஷனாக வச்சுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி சிங்கிங் கார்பஸ் ஃபண்டு அப்படின்றதுல யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே லிக்விடாக தான் இருக்கும். ஸோ ஏதாவது எமர்ஜென்சி தேவைகள் இருந்தது, நம்ம எதிர்பார்த்த தேவைகள் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்க முடியும். சார், இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவில் இன்வெஸ்டிங்க்கு இருக்க சேஃபான ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன சார்? இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் நிறைய பேர் பண்ணுங்கன்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுங்கன்றாங்க, இல்லை கோல்டு வாங்கிக்கோங்கன்றாங்க. இப்போது எனக்கு இருக்க லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட எது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் சார்? ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்றைக்கி ஆவரேஜாக 7.5% வச்சுக்கலாம். அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியது வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ஃபிக்ஸட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஆர்பிஐ பாண்ட் ஆகட்டும், இல்லை சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அவங்களுடைய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஆகட்டும் இது கொடுக்கும். இப்போ மார்க்கெட் ரிலேட்டடில் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸோ இல்லை வந்து
ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸோ லாங் டேர்மில் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லாங் டேர்ம் நம்ம சொல்கிறது வந்து 7 வருஷம் அண்ட் அபோவ் வச்சுட்டு அந்த வருஷமே வந்து எவ்ரி இயர் அது வந்து பீட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு எண்ணம். அது வந்து மார்க்கெட்டில் சில வருஷங்கள் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் லாங் ரன்னு ஒரு 7 வருஷத்துக்கு மேலே பார்க்கும்போது ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பாரோ பண்ண காசோட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சார், இன்ஃப்ளேஷன்ற விஷயம் இதில் எவ்வளோ பெரிய ரோல் சார் ப்ளே பண்ணுது? ஏன்னா இப்போது சென்னையாக இருக்கட்டும், வெளியூர் சார், அதாவது மும்பையாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைசிங் காஸ்ட் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கப்போ நான் என்னோட டெட்டை இப்போ கிளியர் பண்ணுறது ஒரு ஸ்மார்ட்டான மூவா, இல்லை பேசாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், அது ஓவரால் லாங் பீரியட் ஆஃப் டைம் பெரிய கார்பஸாக வரும், நான் அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நல்ல மூவா சார்? இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு தவிர்க்க முடியாதது. இன்ஃப்ளேஷன் வந்து டெஃபினட்டாக வந்து இருக்க தான் செய்யும். அந்த இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை வந்து நீங்கள் ஓரளவுக்கு குறைக்க முடியும். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய இன்கம் ஏற ஏற நம்ம லைஃப் ஸ்டைலை பெருக்கிக்கிறோம் பாருங்கள், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பழகிட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ண முடியும். பட் பேசிக் இன்ஃப்ளேஷன் தவிர்க்க முடியாதது, அதை வந்து நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை நீங்கள் வந்து அமைச்சுக்கணும். ஒரு லோன் அப்படின்றது வந்து நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கிறோம், மொத்த இஎம்ஐஸ் ஒரு 30% மேலே போகக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கிறோம். அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு ரெட் ஃப்ளாக் உங்களுக்கே வரணும். உங்களுடைய இன்கம்க்கு 30% மேலே உங்களுடைய லோன் அமௌண்ட்டோ இஎம்ஐயோ போகாத மாதிரி பார்த்துக்கணும். இஎம்ஐ போகாமல் பர்டிகுலர்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சார், ஒரு லாங் டேர்ம் ப்ராக்ரஸில் பார்க்குறப்போ இப்போ என்னோட லோனை நான் சீக்கிரமாக ரீபே பண்ணுறதுனால என்னோட கிரெடிட் ஸ்கோரில் ஒரு இம்பேக்ட் இருக்கும்ல சார், அது நல்லதா? இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லாங் டேர்முக்கு என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கார்பஸாக எடுத்துகிட்டு போகிறது நல்லதா? கிரெடிட் ஸ்கோரில் வந்து ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் இருக்கும். பட் லாங் டேர்மில் அது வந்து உங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை காட்டுது. அதனால் உங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அதிகம் அப்படின்றது தான் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து சொல்ல வரும். நீங்கள் ப்ராப்டாக லோன் எடுத்துருக்கீங்க, லோன் பே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற இடங்கள்லாம் வந்து அட்வான்ஸாக ரீபேமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அஃபோர்டபுள் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணாமல் சிங்கிங் கார்பஸாக வச்சுட்டு அந்த பணம் வந்து அந்த லோன் அமௌண்ட்டோட அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.